ரோட்டுல நின்று அப்போ நில்லுங்க நீங்க காய் காய்ச்சினா சம்பந்தம் என்ன செய்ய உங்களுக்கு சம்பந்தம் உங்களுக்கு அம்மா வெயிலுக்கு சின்ன பிள்ளைல சரியா சும்மா எல்லாம் போயிட்டு வாங்க போலீஸா வந்து எல்லாரும் இது பண்ணுவோம் மழையா கலைக்கு போகுது சரியா அப்ப சம்பந்தம் நடக்காது என்ன சம்பளம் நீங்களும் பயிர் வாழ்க்கை கூட்ட உமா இப்ப சிஐடி போலீஸ் வரும் பிள்ளைகள் அப்ரகுமார சொல்லி இல்ல கலந்து போங்க சின்ன பிள்ளைகளை வச்சுக்க கூடாது சரியா நீங்க என்ன உங்களுக்கு காசு வருது அது வாங்கினாங்க சம்பந்தத்தை கேட்டியா சம்பந்தத்தை கேட்டியா சம்பந்தம் கேட்டியாடி சம்பந்தம் மேல சரியா நீங்க உங்க இது செய்ய காசு வருகிறது எனக்கு வெளிநாடு புலம்பெயர் புள்ளி அனுப்புறேன் நீங்க பயன்படுத்த கூட்டம் அதை விட பரவாயில்ல நீங்க வயல் வளர்க்குறீங்க அக்கௌண்ட் செக் பண்ணுவோம்
நல்ல காசு வருது உறவுன்னா செக் பண்ணும் அடைக்கும் நீ ஏன் கத்துற உனக்கு என்னையா என்ன இடம் தெரியும் நடக்கிறாங்க அந்த ஏடிக்கு ஓ ஜேவிபி ஆட்சிக்கு வந்தது வடகிழக்கில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வரவேற்கிறோம். நாங்களும் கொஞ்சம் இளைஞர்களோடு திரிகிறோம். எங்களுக்கண்டா அப்படி பெருசாக வரவேற்கிறதாக எங்களுக்கண்டா தெரியவில்லை. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. வடகிழக்கை பிரித்தது ஜேவிபி. இந்த போர் முன்னெடுக்கிறதுக்கு முழுமையான ஆதரவை வழங்கினது ஜேவிபி. ஒரு பேச்சுக்கு 13 கூட பேசுறதுக்கு தயாராக இருக்கு. எல்லாத்தையும் மறந்து ஒரு புது ஆரம்பம். இலங்கையர்கள் இப்ப இருக்கக்கூடிய ஒற்றையாட்சிக்குள் இருக்கக்கூடிய இந்த 13ஆம் திருத்தத்துக்கு விட மிக மோசமான மிகவும் இறுக்கமான ஒற்றையாட்சியை நிலைநாட்டுகின்ற ஒரு கட்டமைப்பு. தமிழரை ஏமாத்திரத்துக்காக ஒருமித்த நாடென்ற சட்டத்துக்கு அறியாத ஒரு சொற்பதத்தை பயன்படுத்தினோம். இந்த யதார்த்தத்தை மறந்து ஜேவிபிக்கு பின்னாலே இளைஞர்கள் போயினம் என்றால் அவர்களுக்கும் விட முட்டாள்கள் இருக்க முடியாது. வரப்போகின்ற நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வழமை போல சைக்கிள் சின்னத்திலே தமிழர் தாயக நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய 5 தேர்தல் மாவட்டங்களிலும் போட்டியிடுறதுக்கு முடிவெடுத்திருக்கின்றது. இந்த தேர்தல் மற்றைய தேர்தல்களுக்கும் விட சற்று வித்தியாசமாக பார்க்க வேண்டி இருக்கின்றது. தென்னிலங்கையிலே கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சிங்கள மக்கள் துணிஞ்சு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அந்த மாற்றம் வெற்றி பெறுமோ இல்லையோன்றதை இருந்து பார்க்க வேண்டும். ஆனாலும் கடந்த கிட்டத்தட்ட 75 வருஷங்களாக மாறி ஆட்சிக்கு வந்த பிரதான 2 தரப்புகள் பேர்கள் சிறுவலிலே மாற்றப்பட்டிருக்கலாம். ஐக்கிய தேசிய கட்சியிலே இருந்து எஸ்ஜேபி என்று மாற்றப்பட்டிருக்கலாம். அதே போல் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலே இருந்து புது பெருமுனை கொண்டு மாற்றப்பட்டிருக்கலாம். ஆனால் பிரதானமாக அந்த 2 அரசியல் தரப்புகள் தான் ஆழ்ந்து வந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இந்த 75 வருஷத்திலே நடைபெற்ற ஆட்சி இன்னுடைய தோல்வியை விளங்கி கொண்டார். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் உருவாக்கின கூட்டமைப்புன்ற ஒரு கருத்துக்காக ஒரே ஒரு காரணத்துக்காக
அதுவும் தமிழரசு கட்சி என்ற ஒரு பாரம்பரிய கட்சி என்ற பேரிலே தந்தை செல்வா அவர்களுடைய கட்சி என்ற ஒரு நினைப்பிலே இந்த கூட்டமைப்புக்கும் தமிழரசு கட்சியினுடைய சின்னத்துக்கும் வந்து எங்களோட மக்கள் வாக்களித்து வந்தவை. ஆனால் இன்றைக்கு போர் முடிஞ்சு 2009க்கு பிறகு கிட்டத்தட்ட 15 வருஷங்களுக்கு மேலாக அந்த தமிழரசு கட்சியாக இருக்கலாம், கூட்டமைப்பாக இருக்கலாம், இயக்கம் உருவாக்கின கூட்டமைப்பாக இருக்கலாம், தந்தை செல்வனுடைய தமிழரசு கட்சியாக இருக்கலாம், அந்த 2 தரப்பும் வந்து இன்றைக்கு முற்றிலும் அந்த ஆரம்ப கொள்கைகளை கைவிட்டு அதுக்கு நேர்மாறான ஒரு பாதையிலே போகிறதுன்றது இன்றைக்கு நிரூபணம். இனியும் நாங்கள் தொடர்ந்தும் இந்த பாதையில் தோல்வி அடைந்த பாதையில் போக முடியாது என்ற ஒரு முடிவுக்கு வந்தால் தமிழ் மக்களுக்கு வந்து ஒரே ஒரு தெரிவு தான் இருக்குது, அது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி. ஜேவிபி ஆட்சிக்கு வந்தது வந்து வடகிழக்கில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வரவேற்கிறோம். நாங்களும் கொஞ்சம் இளைஞர்களோடு திரிகிறோம். எங்களுக்கண்டா அப்படி பெருசாக வரவேற்கிறதாக எங்களுக்கண்டா தெரியவில்லை. சமூக வலைத்தளங்கள் வந்து யாரும் எழுதலாம். இப்போ எங்களை சமூக வலைத்தளங்கள் எல்லாத்தையும் முடக்கிறாங்க, அவைக்கு விரும்பின ஆக்கள் எல்லாத்தையும் விடுறாங்க. அதுக்காக வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து வார விஷயங்களை வந்து நாங்கள் பெரிய அளவில் வந்து கணக்கில் எடுத்து நம்ப போனோம்னு இல்லை. நாங்கள் இந்த கடந்த தேர்தலை எடுத்து பார்த்தாலும் கூட எந்தளவு தூரத்துக்கு வந்து தமிழ் தேச மக்கள் ஜேவிபியை வந்து ஒரு சந்தேகத்தோடு பார்க்கணுமென்றதை வந்து நான் நினைக்கிறேன் மிக தெளிவு. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. வடகிழக்கை வந்து பிரித்தது ஜேவிபி. இந்த போர் முன்னெடுக்கிறதுக்கு முழுமையான ஆதரவை வழங்கினது ஜேவிபி. இந்த போருக்கு ஒரு தத்துவ ரீதியான நியாயப்பாட்டை அன்றைக்கு மஹிந்த ராஜபக்சக்கு வந்து பெருசாக தத்துவம் இருக்க இல்லை, இனவாதம் மட்டும்தான் வழிகாட்டினது. ஆனால் அதுக்குண்டு ஒரு தத்துவத்தை கொடுத்து மக்களை வந்து அந்த போருக்கு பின்னால் அணிதிரட்டின வந்து ஜேவிபிக்கு மாதிரி பங்கு கிடையாது. அந்தளவு தூரத்துக்கு அவர்களுடைய அந்த பங்கு இருந்தது. அவர்களும் ஜாதிக ஹெல உரிமையும் சேர்ந்து தான் அந்த மோசமான செயலை முன்னெடுத்தவை. கடந்த 22ஆம் ஆண்டு பாராளுமன்றம் வந்து ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட எங்களோடு வந்து ஜேவிபியுடைய கூட்டணியாக வந்து என்பிபி வந்து எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தினார். அதில் ஜேவிபி எவரும் வர இல்லை. அந்த பேச்சுவார்த்தையில் வந்து நாங்கள் கேட்டுறாங்கள் வந்து ஏன் ஜேவிபியுடைய உறுப்பினர்கள் வர இல்லை, ஏனென்றால் அவர்களே வந்த 2 நபர்களே அரசியலை வந்து ஜேவிபி தான் இந்த கூட்டில் வந்து கையாளுது அண்டு எங்களுக்கு சொல்லித்தான் கழிச்சுவே. அப்போ நான் கேட்டேன், நான் வந்து அப்படின்டா ஏன் நீங்கள் வந்திருக்கிறீங்கள், அரசியலை வந்து ஜேவிபி தான் கையாளுதுன்னா வந்து உங்களுக்கு இதில் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு ஆதிக்கம் கிடையாது. அப்போ அவே தான் அந்த முடிவை எடுக்க போகிறோம், நீங்கள் வந்து அதுக்கு முழுக்க விட்டுவிட போறீர்கள் அப்படின்ற ஏன் ஜேவிபி எங்களோட வந்து கதைக்க இல்லை அண்டு கேட்டதுக்கு வந்து பதில் இல்லை. பேந்தங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த சந்திப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம், அந்த சந்திப்பில் வந்து ஒரு இணக்கப்பாடும் இல்லை. சந்திப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சந்திப்பு நடந்ததே வந்து தயவு செய்து சொல்ல வேண்டாம் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டது. அங்கே வந்து 13ஆம் திருத்தத்தை பற்றி கூட வந்து பேசுகிறதுக்கு தயாராக இருக்க இல்லை. நாங்களும் 13 ஏற்கிறதுக்கு தயாராக இல்லை. ஆனால் ஒரு பேச்சுக்கு 13 கூட பேசுகிறதுக்கு தயாராக இருக்க இல்லை. எல்லாத்தையும் மறந்து ஒரு புது ஆரம்பம், இலங்கையர்கள் என்ற ஒரு புது ஆரம்பத்தில் நாங்கள் பயணிக்க வேணும் என்றது மட்டும்தான் பேசப்பட்டது. இப்பொழுது வந்து இந்த தேர்தல் காலத்தில் வந்து சொல்லப்பட்ட கருத்துக்களை எடுத்து பார்த்தால் இப்போதைக்கு இருக்கக்கூடிய 13ஆம் திருத்தம், அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய 13ஆம் திருத்தத்தை ஒரு இடைக்காலமாக வந்து தாங்கள் ஏற்பதாகவும், ஒரு அரசியல் தீர்வுக்கு வந்து 2015 வந்து ஆரம்பிக்கப்பட்ட அந்த புதிய அரசியலமைப்புக்கான யோசனைகள் இடைக்கால அறிக்கையாக வந்து வெளிவந்து அது இறுகி போயிருந்தது, அதை முன்னெடுக்கிறதாக வந்து சொல்லப்பட்டது. அந்த இடைக்கால அறிக்கை இப்போ இருக்கக்கூடிய ஒற்றையாட்சிக்குள் இருக்கக்கூடிய இந்த 13ஆம் திருத்தத்துக்கு விட மோசமான, மிகவும் இறுக்கமான ஒற்றையாட்சியை நிலைநாட்டுகின்ற ஒரு கட்டமைப்பு.
தமிழரை ஏமாத்திரத்துக்காக ஒருமித்த நாடென்ற சட்டத்துக்கு அறியாத ஒரு சொற்பதத்தை பயன்படுத்தினோம். ஆனால் இலங்கை நீதிமன்ற அரங்கிலே சிங்களத்திலே எழுதப்படுகின்ற விஷயங்கள் மட்டும்தான் சட்டத்தில் வந்து ஏற்கப்படும் என்ற சட்டம் சொல்லி கொண்டிருக்க, சிங்களத்தில் வந்து மிக தெளிவாக கடந்த 75 வருஷமாக வந்து பயன்படுத்தப்பட்ட சொற்பதம் ஒற்றையாட்சி, ஐக்கிய ராஜ்யம் தான் அங்கு பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே இது எல்லாத்தையும் எடுத்து பார்த்தால் வந்து ஜேவிபியில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. கடமைக்கு வந்து சும்மா மாகாண சபை என்று இருக்கிறதையும் இல்லாமல் செய்து ஒரு 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 மிக குறுகிய அளவுக்கான அலகுகளை மட்டும்தான் அவர்கள் யோசிக்கணும் என்றது அவர்களுடைய கருத்துக்களில் வந்து மிக வெளிப்படையாக வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த யதார்த்தத்தை மறந்து ஜேவிபிக்கு பின்னாலே வந்து இளைஞர்கள் போயினம் என்றால் அவர்களுக்கும் விட முட்டாள்கள் இருக்க முடியாது. மன்னிக்கவனும் வந்து அந்த வார்த்தையை பாவிக்கிறதுக்கு. ஆனால் அவர்களுக்கும் விட ஒரு முட்டாள்கள் இருக்க முடியாது. இன்றைக்கு தென்னிலங்கையிலே வந்து பொதுப்பெரமுனக்கு கோட்டாபய ராஜபக்சக்கு வந்து வாக்களித்த கணிசமானவர்கள் தான் ஜேவிபிக்கு வந்து இந்த முறை வாக்களிச்சிருக்கிறோம் என்றதும் பரவலாக வந்து சொல்லப்படுகின்ற விடயம். அவை அப்படிப்பட்ட ஒரு தரப்போட நாங்கள் கைகோர்த்து ஏதோ இளைஞர்கள் வந்து வாக்களித்தால் வந்து அவர்கள் எங்களுடைய கருத்துக்களை ஏற்பார்கள் என்று நினைப்பது வந்து ஒரு பகல் கனவு. என்னை பொறுத்தவரையிலே எங்களுடைய இளைஞர்கள் அப்படிப்பட்ட முட்டாள்கள் அல்ல. மாறாக அவர்கள் தமிழ் தேசியத்தோடு நேர்மையாக பயணிக்க விரும்புகிறவர்கள். P2P நடந்த பொழுது, அதுவும் போன பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச கையோடு நடைபெற்றது. அப்பொழுதும் வந்து எங்களுக்கு சொல்லப்பட்ட இளைஞர்கள் எல்லாம் வந்து ஏதோ அங்கஜன் அவங்களுக்கு எல்லாம் வாக்களிச்சிருக்கிறார்கள், இளைஞர்கள் வந்து தமிழ் தேசியத்தோடு இல்லை என்று. ஆனால் அந்த P2Pக்கு வந்து முழுமையாக ஈடுபட்டது வந்து இளைஞர்கள். அது எல்லாருக்கும் கண் துறக்கிற ஒரு போராட்டமாக அமைந்தது. ஆகவே எங்களோட இளைஞர்கள் வந்து சரியான பாதையில் தான் போவார்கள். இந்த கருத்துருவாக்கம் வந்து திட்டமிட்டு வந்து சோஷியல் மீடியாவில் நடைபெறுகின்றது. அதுக்கு வந்து எந்த விதத்திலையும் வந்து அஞ்சாமல் எங்களுடைய கடமை, தமிழ் தேசியத்துக்குரிய அந்த கடமையை சரியான வகையில் வந்து செய்ய வேண்டும் என்றதை நாங்கள் உரிமையோடு வந்து எங்களுடைய இளைஞர்களிடம், எங்களுடைய மக்களிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். அந்த கடமையை சரியான வகையில் செய்கிறதா இருந்தால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு மட்டும்தான் அந்த வாக்கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்.